நான் மச்சு பாவின வீட்டில் குடியிருக்கிறேன், ஆண்டவருடைய உடன்படிக்கப்பட்டு சாதாரணமான இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குது, நான் எப்படி இருப்பேன்? இல்ல, ஒரு அந்த உடன்படிக்கையை வைக்கிறதுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு என்ன நம்புங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆண்டவரிடத்துல கேட்டது தாவீது. ஆண்டவர் கிருபைகளை கொடுத்தாரா அப்படின்னு சொன்னா அந்த ஆலயத்தை கட்ட வேண்டிய சகலமும் அவன் கையில வந்துருச்சு. பொன்னு, தங்கம், வெள்ளி, பணம், வேலையாட்கள், அதுக்கு போடக்கூடிய பிளான் எல்லாமே அவனுடைய கையில வந்துருச்சு. ஆனா இப்ப ஆண்டவர் தாவீதை பார்த்து ஒண்ணு சொல்றாரு, நீ ஆசைப்பட்டிருக்கலாம்ப்பா, நீ சேர்த்து வச்சிருக்கலாம்ப்பா, ஆனா உன்னுடைய கை இந்த ஆலயத்தை கட்ட முடியாது. யார் தான் கட்டுவா அப்படின்னு சொன்னா உன்னுடைய கற்ப பிறப்பு, உன்னுடைய மகன். ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, நான் ஏன் கட்ட முடியாது? என்ன கொண்டு ஏன் கட்ட மாட்டீங்க? அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன் தாவீது. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சவன், ஆண்டவர் ரொம்ப அவனை நேசிச்சார். ஆனா என்ன சொல்றாருன்னா, உன் கை அநேகருடைய ரத்தத்தை சிந்திருச்சு, அநேகருடைய ரத்த பழி உன் கையில இருக்குது, அதனால அவ்வளவு ரத்தம் சிந்தின கை என்னுடைய ஆலயத்தை என்ன பண்ண முடியாது. நீ எனக்கு நெருக்கமானவனா இருக்கலாம், ஆசை உனக்குள்ள இருக்கலாம், ஆனா நீ இவ்வளவு பெரிய தீமைக்கு உள்ளாகி உரியா என்கிற ஒரு நீதிமானை, உரியா என்கிற ஒரு நல்ல சேவகனை உன்னுடைய ஆசைக்காக, உன்னுடைய தேவைக்காக, உன்னுடைய சுகத்திற்காக அவனுடைய ரத்த பழியை உன் கையில நீ வாங்கிட்ட. அதனால உன் மேல வச்சிருக்கிற திட்டம், உன் மேல வச்சிருக்கிற நோக்கம் கடைசி வரையிலும் என்ன பண்ணாதுன்னா போய் முடியாது. அப்போ நான் நம்புறேன், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் நமக்காக கர்த்தர் உண்டு பண்ணின அந்த லட்சியத்தை அடைய முடியாமல் தடுத்து விடும். பிரதர், ஆண்டவர் உங்களை எப்படி எவ்வளவு பெரிய விஷயத்துக்கு அழைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிறப்பு உங்களை காமிச்சு கொடுக்கும். எத்தனை ஆபத்து, எத்தனை மரண கண்ணி, அதுல இருந்தெல்லாம் கர்த்தர் ஏன் காப்பாத்தினாரு? உங்க மேல நோக்கம் இல்லாமலா, உங்க மேல திட்டம் இல்லாமலா? இங்க இருக்கிற சிஸ்டர், பிரதர், வாலிப தங்கச்சி, ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த உலகத்துல கர்த்தர் உன்னை உயிரோட வச்சிருக்கிறாருனா, இந்த ஜெபத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாருனா, உங்களை கொண்டு கர்த்தருடைய நோக்கம் ரொம்ப பெருசு. ஆண்டவர் பெரிய லட்சியத்தை வச்சிருக்கிறாரு, பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, செருபாபேலுடைய கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது, அவனுடைய கையே இதை செய்து முடிக்கும். இந்த வசனத்தை ஆண்டவர் பேசினதிலிருந்து நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். வேற எதற்காகவும் ஜெபம் பண்ணல. நீர் எந்த நோக்கத்திற்காக என்னை ஊழியக்காரனாய் மாற்றினீரோ, நீர் எந்த நோக்கத்திற்காக உலகத்திலிருந்து என்னை வேறு பிரித்தீரோ, நீர் எந்த நோக்கத்திற்காக எனக்கு 5 பேர் கூட பிறந்ததற்கு பிறகும் என்ன ஊழியக்காரனாய் மாற்றினீரோ, அந்த பர்பஸ், அதை நான் நிறைவேற்றுவதற்கு என்னை பலப்படுத்தும் ஆண்டவரேன்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என் கை இதுக்கு அஸ்திவாரம் போட்டுருச்சுப்பா, என் கை இதை முடிக்கணும்.